சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். அந்த வெற்றியை கொடுத்துவிட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஒரு அன்பற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்து தொடர்ந்து ஆகவேதான் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பற்ற உலகம் அன்பு இல்லாதபடினாலே பகையும் வைராக்கியமும் கசப்பும், அருமையானவர்களே, சண்டைகளும் பொறாமைகளும் போட்டிகளும் நிறைந்த இந்த உலகத்திலே அன்பு ஆப்சென்ட்டாக இருக்கிறபடினால் முழுக்க முழுக்க தீமைகள் தான் நிரம்பி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி தீமைகள் நிரம்பி கிடக்கிறது. இந்த தீமைகள் நிறைந்த உலகத்திலே நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு, தேவனுடைய அன்பை குறித்த வெளிச்சம், தேவனுடைய அன்பை குறித்த ஒரு ஆழமான அறிவு நமக்குள்ள வரும் பொழுது மாத்திரமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாய் இருக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். தேவனுடைய அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய வேராக இருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். என்னுடைய அன்பை நினச்சிக்கோங்க அப்படி சொல்லலை. வருஷத்துக்கு ஒரு தடவை நினைங்க, மாதத்துக்கு ஒரு தடவை நினச்சிக்கோங்க அப்படி சொல்லலை. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எப்படி ஒரு மரம் பூமியிலே நிலைத்திருக்கிறதோ, ஏதோ அப்பப்போ வந்து அந்த பூமியில் வந்து நின்றுட்டு போகிறதில்ல. மரம் நின்றுட்டு போச்சுன்னா செத்து போகும், பட்டு போகும், அதுக்கு வாழ்வே கிடையாது. மரம் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அதனுடைய நோக்கம், அந்த மரத்தினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அது மண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும், பூமியிலே நிலைத்திருக்க வேண்டும். அதே இடத்துல இருந்தால் தான் அது வளரப் போகிறது, அது கனி கொடுக்க போகிறது, அது உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறது. அதுபோல நீங்கள் நானும் நம்ம எல்லாரும் இந்த உலகத்திலே நாம் உண்டாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறணும்னா கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். மரம் நிலைத்திருக்கிறது போல நீங்கள் நிலைத்திருங்கள். நினைச்சு எப்பயோ ஒரு தடவை நினைச்சுக்கிட்டு இருக்க கர்த்தர் சொல்லல, அதிலேயே நிலைத்திருக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அதையே உங்கள் மனதை நிரப்பணும். அன்பு உங்களுடைய எண்ணங்களை நிரப்பணும், உங்க வாயை நிரப்பணும், உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பணும். எப்பொழுதும் அன்பு உங்களுடைய மனதை நிரப்பும் பொழுது நீங்கள் அதிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு அந்த அன்பு நிறைந்தவராய் இந்த பூமியிலே வைராக்கியமும் கசப்பும் பகையும் இதனால் உண்டான தீமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் அன்பினால் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். அவர் அன்பினால் நிறைந்தவராய் இருந்தபடினால்தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
தீமைகள் நிறைந்த உலகத்தில் அன்பு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது. தீமை நிறைந்த பூமியிலே தேவனுடைய அன்பு மாத்திரமே, தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு மாத்திரமே, தேவனுடைய அன்பை குறித்த வெளிச்சம் மாத்திரமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேற வாய்ப்பே கிடையாது, வேற சாய்ஸே கிடையாது. வெறும் ஜெபமும் உபவாசமும் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வராத அருமையானவர்களே தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இது தெரியல. வெறும் ஜெபம் இல்ல, வெறும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருந்தா எல்லாம் நடந்துடும், நடக்காது. அன்பை குறித்த வெளிப்பாடு மிக மிக அவசியம். அன்பை குறித்த அறிவு, அன்பை குறித்த உணர்வு, அதுக்கப்புறம் ஜெபம், அதுக்கப்புறம் உபவாசம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். அன்புதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாய் மாற வேண்டும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புறதுக்கு இடத்தை கொடுக்கணும். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவராய் ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவனை குறித்து தான் வாசித்தேன். 38 வருஷம், கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். 38 வருஷம் ஒரே இடத்துல, ஒரே நிலையில, எந்த மாற்றமும் இல்லாமல் கடந்த ஒரு மனிதனை கர்த்தர் அவருடைய அன்பின் கண்கள் அவனை பார்த்தது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 6வது வசனம், 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். படுத்திருந்தான். உங்களுக்கு தெரியுமா, இவன் இப்படி படுத்திருப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. இயேசு பார்த்தோன்னே தெரியும், இவன் இதுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல, இதற்காக அவன் உருவாக்கப்படவில்லை, இதற்காக தாயின் வயிற்றில் இந்த உலகத்துக்கு வரல, படுத்திருக்கிறதுக்காக வரல. அவனுடைய வியாதி, அவனுடைய வியாதியினுடைய கொடூரம் அவனை படுக்க வைத்து விட்டது. இன்னைக்கு நிறைய பேர் படுத்திருக்கிறார்கள். சில வியாதி படுக்க வச்சிருக்கிறது, வேதனை படுக்க வச்சிருக்கிறது, சிலரை தரித்திரம் படுக்க வச்சிருக்கிறது, சாபம் படுக்க வச்சிருக்கிறது, சிலரை பாவம் படுக்க வச்சிருக்கிறது. படுத்து கிடக்கிறார்கள். வாழ வேண்டியவர்கள், எழும்ப வேண்டியவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். இவன் படுத்து கிடக்கிறான் பாருங்க. குடும்பத்தை கவனிக்க வேண்டியவன் இங்க படுத்து கிடக்கிறான், பிள்ளைகளை கவனிக்க வேண்டியவன் இங்க படுத்து கிடக்கிறான், தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டியவன் இங்க படுத்து கிடக்கிறான். இந்த காலவில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் படுத்து கிடக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கலாம். வாழ்க்கையே படுத்து கிடக்கிறது. இங்க இவன் தான் படுத்து கிடந்திருந்தான். சிலருக்கு வாழ்க்கையே படுத்து கிடக்கிறது. வாழ்க்கையில அருமையாலே எழும்பி எதுவும் செய்ய முடியல. அருமையாலே சோர்வு அவர்களை படுக்க வைத்திருக்கிறது, பயம் அவர்களை படுக்க வைத்திருக்கிறது, கலக்கம் அவர்களை படுக்க வைத்திருக்கிறது, அதைரியம் அவர்களை படுக்க வைத்திருக்கிறது. நீ படுத்து கிடந்திருந்து நான் கர்த்தர் உன்னோட தான் பேசுகிறார், உன்னை காண்கிறார். இந்த படுத்திருந்த இந்த மனிதனை இயேசு கண்டது போல இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை காண்கிறார். நீ படுத்து கிடக்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறார். இந்த காலையில் இந்த செய்தியின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக, நீ எதனால படுத்து கிடந்தாலும் பரவாயில்ல, இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கண்டார். இங்கே எழுதப்பட்டு படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அன்றைக்கு அவனை கண்ட இயேசுவின் கண்கள் இன்றைக்கு உன்னையும் காண்கிறது. நீங்க அந்த கண்ணை பார்க்கல, ஆனா அந்த கண்ணு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய பார்வையை உங்களால் பார்க்க முடியல, ஆனால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். இந்த படுத்து கிடக்கிற அந்த மனிதனை, 38 வருஷமா படுத்து கிடந்த அந்த மனுஷனை பார்த்த இயேசுவினுடைய கண்கள், இயேசுடைய கண்கள் இன்றைக்கு உங்களை பார்க்கிறது, உங்களை பார்க்கிறது. இதை பார்த்தது மாத்திரமல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. கண்டார், அறிந்தார். அவனை பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய நிலை என்ன என்பதை அறிந்தார். அவனுடைய கண்டிஷன் என்ன என்பதை அறிந்தார். அறிகிற தேவன் நம்முடைய தேவன். உடைய நிலை என்ன என்றது ஊருக்கு தெரியாது. அந்த ரோட்டு வழியா, அந்த குளத்தின் வழியா 1000 பேர் 1,00,000 பேர் போயிருந்திருக்கலாம். எத்தனை மனிதர்கள் அந்த வழியா போயிருந்திருக்கலாம். யாருமே அவனை பார்த்தார்களா? தெரியவில்லை. ஒருவேளை சிலர் பார்த்திருக்கலாம். பார்த்தவர்கள் அவருடைய நிலை அறிந்தார்களா? தெரியாது. அப்படியே ஒருவேளை அறிந்தாலும் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலவெளியிலே இயேசு உன்னை பார்க்கிறது மாத்திரமல்ல, உன் நிலையை அறிந்தவர். சில நேரங்களில் நம்முடைய நிலையா என்ன என்பது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் என்ன நிலையை போய்கொண்டிருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. சொன்னாலும் புரியாது. நம்மளால சொல்றதுக்கும் கஷ்டம், நம்மளால விலைக்கு சொல்ல முடியுமான்னு தெரியாது. அப்படியே விலைக்கு சொன்னாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்களா? தெரியாது.
புரிந்து கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு விருப்பமோ மனதோ இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன் நிலை என்ன என்பதை 100% அறிந்தவர் நான். 100% அறிந்தவர். வெகு காலமாய் இருக்கிற இடத்திலே இருக்கிறான். எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை, அவனுடைய நிலையில எந்த மாற்றமும் இல்லை. அறிந்தார். அறிந்தவர் அவனை பார்த்து, அவனை அருமையானே உள்ளுக்குள்ள அவருக்குள்ள இவன் இந்த நிலையில் இருக்கக்கூடாது, இவன் இந்த நிலையில் இருக்கக்கூடாது, நான் வந்துட்டேன், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இவன் இருக்கிற நிலையிலே இருக்கக்கூடாது, இருக்கிற நிலையிலேயே இருக்கிறது என்னுடைய திட்டம் அல்ல, அதற்காக நான் இங்கே வரவில்லை, அதற்காக நான் இவனை பார்க்கவில்லை, அதற்காக இந்த இடத்துல வந்து என் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கல. இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இருக்கிற நிலையிலே இருப்பது தேவனுடைய திட்டம் இல்லை, இருக்கிற நிலையிலேயே வாழ்வது தேவனுடைய திட்டம் இல்லை. கடந்த வாரம் பேசினார், இந்த வாரமும் கர்த்தர் அதை அழுத்தும்படி விரும்புகிறார். அநேக ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் சபைக்கு போகிறார்கள், வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், பிரசங்கம் கேட்கிறார்கள். ஆனா எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. இருக்கிற நிலையிலே மீடியாக்கர், இருக்கிற நிலையிலேயே அதே நிலை, எந்த மாற்றம் இல்லை, எந்த முன்னேற்றம் இல்லை. இந்த கண்டிஷன் மாறல, பழக்கம் மாறல, சுபாவம் மாறல, பாருங்க சூழ்நிலைகள் மாறல, வாழ்க்கையின் நிலை மாறல, வாழ்க்கையின் தரம் மாறல, உயரல. அதே இடம், அதே நிலை, அதே கடன், அதே வறுமை, அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே சண்டை. இயேசு இடத்துல வந்தது உண்மைதான். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை, அன்பை புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் புரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் யார் என்பதை இன்னும் சரியா உள்வாங்கல. இந்த தேவன் யார், எந்த தேவனத்துல நான் வந்திருக்கிறேன் என்று உள்வாங்கல. நான் சொல்றேன், மதத்துக்கிட்ட வரல, வாழ்க்கையை மாற்றுகிற, உன் நிலையை மாற்றுகிற, உன்னுடைய ஜீவியத்தை மாற்றுகிற, தலைகளை புரட்டி போடுகிற ஒரு நபரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். ஒரு நபர். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு நபர். அவர் கிறிஸ்து. அவர் வாழ்க்கை மாற்றுகிறவர், சூழ்நிலையை மாற்றுகிறவர். மாற வேண்டும். ஒரு நமக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம். நான் இந்த இடத்துல இந்த நிலையிலேயே இருக்க மாட்டேன், மாறுவேன், எழும்புவேன், முன்னேறுவேன், பெருகுவேன், நான் நல்லா இருப்பேன், மேலே வருவேன், உயர்வேன். ஏன்னா நான் உயர்வதற்காக அவர் உயர்ந்த இடத்தில் இருந்தவர் தாழ்ந்து கீழே வந்தார். அவர் இவ்வளவு கீழே வந்திருப்பார்னா நான் உயர்ந்தே ஆக வேண்டும். எனக்காகத்தான் வந்தார், எனக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார், எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார், எனக்காகத்தான் ஜீவனை கொடுத்தார். நான் இப்படியே இருக்கிறதுக்காக அவர் வரல, இப்படியே இருந்து விட்டு போவதற்காக, ஏதோ வாழ்க்கை கடத்தி முடிச்சு அப்படி பரலோகம் போய் சேர்றதுக்காக வரவில்லை. கவனிங்கள், இயேசு இந்த உலகத்தில் வந்து இவ்வளவு கிரயம் கொடுத்திருப்பார்னா வெறும் பரலோகத்துக்கு மாத்திரம் கூட்டு போறதில்லை. பரலோகம் போறதுக்கு முன்னால இந்த பூலோகத்திலே பரலோகத்தை அனுபவிக்க வைக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். நம்ம பரலோகத்துக்கு போறது கடைசி. ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுதே இந்த பூலோகத்தில் ஒரு குட்டி பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும், எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்ச வரணும் பாருங்க. இருக்கிற நிலையிலேயே இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பக்தியா போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டோம் வந்தோம், ஏதோ நாங்களும் கிறிஸ்தவங்க, நாங்களும் சபை விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதனால ஒரு பிரயோஜனம் யாருக்கும் கிடையாது, தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் ஒரு பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இருக்கிற நிலையிலேயே பல வருஷங்கள், வெகு காலமாய் அதே இடம், அதே நிலை, அதே படுக்கை, அதே வியாதி, அதே வேதனை, அதே துன்பம். பாருங்க, இவனுக்குள்ள வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, ஆனால் மாற்றமே இல்லை. நான் யோசிக்கிறவன் எல்லாரையும் பார்த்துருப்பான், மற்றவங்களெல்லாம் பார்க்குறான். உனக்குள்ள ஒரு கவலை, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் நல்லா நடக்கிறாங்களே, அவங்கெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களே, அவங்கெல்லாம் நல்லா உழைக்கிறாங்களே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, இருக்கிற இடத்துல இருக்கிறேனே. இந்த கவலை, இந்த கலக்கம், அவனை பாரம் அவனுடைய உள்ளத்தை அப்படியே போட்டு பிசையுது பாருங்க. கர்த்தர் வந்துட்டார். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் சுகமாக இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படியே கிடக்கிறேனே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கர்த்தருடைய அன்பு உங்களை சந்திக்க வருகிறது. இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். பரலோகத்தின் தேவன் உங்களை சந்திக்கிறார். உங்களை சந்தித்து விட்டார். கர்த்தர் சொல்கிறாரு, எழும்பு. பாருங்க, அவனை பார்த்து தான் கடந்த வாரம் சொன்னார், மறுபடியும் நம்மோட பேச விரும்புகிறார்.
அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவன் 38 வருஷமா எழும்ப முடியாதவன், 38 வருஷமா அவன் பாடியை கூட அசைக்க முடியாம தான் படுத்து கிடந்தான். கொஞ்சம் அசைஞ்சிருப்பான், அசைக்க முடியும்னா தவந்துகிட்டே கூட போய் குளத்துல விழுந்திருக்கலாம். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மனிதர்கள் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்தான், ஒருத்தருமே வரல, வரமாட்டார்கள். சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க, உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தூக்கி விடுவதற்கு யாரும் வரமாட்டார்கள், உன்னை மேலே கொண்டு வர்றதுக்கு யாரும் வரமாட்டார்கள். இயேசு ஒருவர் தான் வருவார். அவர் தான் வந்திருக்கிறார். பரலோகத்தை திறந்து வந்தார், சிங்காசனத்தை திறந்து வந்தார், பரலோகத்தின் ஆராதனையெல்லாம் திறந்து விட்டு இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த பூமிக்கு வந்தார், இந்த குப்பைக்கு வந்தார், இந்த புழுதிக்கு வந்தார். காரணம், எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறதுக்காக கர்த்தர் வந்தார். இருக்கிற நிலையிலேயே இருக்க அந்த குப்பையிலே கிடக்கிற தேவனுடைய திட்டம் இல்லை. அதான் பாயிண்ட். கவனிங்க, அந்த குப்பையில், அந்த புழுதியில், அதுக்குள்ளேயே கடந்து உழன்றுக்கிட்டு இருக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு உள்ளத்தை நிரப்பணும். தேவனுடைய அன்பு உங்களை தேடி வந்த தேவன் உங்களை குப்பைக்குள்ள வைக்கிறதுக்கு இல்லை, புழுதியிலேயே உழண்டுகிட்டே கடைசியில் பரலோகம் வந்து சேரு, அங்கே உனக்கு மாளிகை கட்டி வச்சிருக்கேன் அப்படி சொல்லலை. அதுக்காக கர்த்தர் வரல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கேயே உன்னை குப்பையிலிருந்து தூக்க விரும்புகிறார், இங்கேயே உன்னை புழுதியிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இவன் 38 வருஷமா இருந்த இடத்திலே இருக்கிறான், அசைய முடியாதவன். இப்போ கர்த்தர் அவனை பார்த்த உடனே சொல்லிட்டு, அவனை கண்ட உடனே அவருக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். இயேசு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். இன்னைக்கு இவனை எழுப்பாம நான் போக மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றாம நான் போக மாட்டேன், என்னுடைய ஜீவியத்தை மாற்றாம நான் போக மாட்டேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் அதற்காக குறிக்கப்பட்ட நாள். குறித்த காலம் வந்தது, தயவு செய்யும் நேரம் வந்தது. இன்னைக்கு இவனுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த காலவெளி கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உனக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், உனக்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. நீ எழும்ப வேண்டும், இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, நீ எழும்பணும், கட்டாயம் எழும்பணும். இப்போ அசைய முடியாம கிடக்கிறான், எழும்ப முடியாம கிடக்கிறான். இயேசு வந்து அவனை தூக்கி விடலை பாருங்க, அவனை தூக்கி விடுறதுக்கு வரல. ஆனால் இயேசு சொல்றாரு, எழுந்துரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க, எழுந்துரு. 38 வருஷமா எழும்ப முடியாதவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எழுந்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை வருஷம் நீ எழும்ப முடியாமல் இருந்தாலும் இயேசு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார்னா உன்னால எழும்ப முடியும். அது 38 வருஷம் இல்ல, 380 வருஷமா இருந்தா கூட, பரம்பரையாய் தலைமுறையாய் இந்த உலகத்துல நீங்கள் எழும்ப முடியாத ஒரு தலைமுறையா இருந்திருக்கலாம், உங்க தலையை தூக்க முடியாத ஒரு தலைமுறையா இருந்திருக்கலாம், உங்க தலையை நிமிர முடியாத ஒரு தலைமுறை, பல தலைமுறைகளை உங்க குடும்பம் இருந்திருக்கலாம். இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்துட்டேன், நீ எழும்ப முடியும். கர்த்தருடைய ஆவியானவர், நீ எழும்ப முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானுடைய சத்தத்தை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய அன்பு எழுப்புகிற அன்பு. படுத்து கிடக்கிறவனை அப்படியே படுத்து கிடக்கிற நிலையிலேயே வைக்கிறது இல்லை, மாற்றுகிறார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, எழுந்துரு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் எழுந்திருக்கிறதுக்கு சக்தி இல்லாதவனாய் 38 வருஷம் இருந்தாலும் இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் அவன் எழுந்திருக்கக்கூடிய பலனும் சக்தியும் மனமும் உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பலன் சக்தி வந்தாலும் மனம் வரல பாருங்க. அப்படியே கிடக்குறாங்க, அப்படியே உள்ள விழுந்தே கிடக்குறாங்க, படுத்தே கிடக்குறாங்க. சோர்வும் சாபமும் தரித்திரமும் வறுமையும் கடனும் இயலாமைகளும் பாருங்க அவர்களை உள்ள அப்படியே முட்டைக்கு போட்டு கிடக்கிறது. அப்படியே படுக்கையிலே கிடக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானசானம் எடுக்கிறார்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை கூட பேசலாம், ஆனால் இன்னும் படுத்த இடத்துல இருக்கிற இடத்திலே இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த கால வேளை சொல்லுங்க, எழுந்துரு. இப்போ எழுந்திருக்கணும்னா நீ படுக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தால் எழும்ப மாட்ட பாருங்க. நீ இப்போ எழுந்துருன்னு சொன்ன இயேசு வார்த்தையை காதில் கேட்டான், இயேசுவை பார்த்தான்,
இப்போ படுக்கையை பார்க்குறத விட்டுட்டான், வியாதியை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டான், இதுவரைக்கும் எழும்ப முடியாமல் இருந்ததை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு அவரை நோக்கி பார்த்தான், எழும்பி விட்டான். இந்த காலவெளி கர்த்தர் சொல்றார், நீ எழும்பணும்னா உன் படுக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காத, உன் படுக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காத, உன் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்காத, அந்த வியாதியை பார்த்துக்கிட்டு இருக்காத, அந்த வேதனையை பார்த்துக்கிட்டு இருக்காத, அந்த வறுமையை பார்த்துக்கிட்டு இருக்காத, அந்த கடனை பார்த்துக்கிட்டு இருக்காத. அதையே சுற்றி சுற்றி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இருந்த இடத்துல தான் இருப்ப. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கீழே கீழே போய்கிட்டே இருப்ப. இன்னும் டவுன் டவுன் டவுன், கீழே கீழே போகிறது தான் அதனுடைய முடிவு. அதனால் அங்கே பார்க்குறத விட்டுட்டு எழுந்திருன்னு சொன்ன அந்த கர்த்தர், நீ எழுந்திருக்கும்படியாக என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடித்த கர்த்தர். அந்த கர்த்தருடைய கல்வாரி, அந்த கர்த்தருடைய சிலுவை, அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், இதன் மேல கண்ணை திருப்பு, எந்திரிச்சிருவ. கவனி அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுல கண்ணை பதிக்க பழக வேண்டும். தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் அப்படி பழகவில்லை. அவனுடைய பிரச்சனையே பார்த்து பழகிட்டான், போராட்டங்களையே பார்த்து பழகிட்டான், அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையே பார்த்து பழகிட்டான். கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. எவ்வளவு கீழே கடந்தாலும், எவ்வளவு வருஷம் கடந்தாலும் நீங்கள் எழும்ப முடியும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. இப்போ கவனிங்க, இன்னொன்று ரொம்ப முக்கியமானது. எழும்புறதுக்கு என்ன செய்யணும்னு சிலர் கேட்குறாங்க. நானா எழும்பணும், என்னை எழும்புன்னு கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி எழும்புறதுன்னு கேட்குறாங்க. பதில் சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கு மக்கள் படுத்து கிடக்கிறதுக்கு காரணம் 2 பேர். மக்கள் இன்றைக்கு சாபத்திலும் பாவத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் கடனிலும் அருமையானவர்களே சோர்விலும் டிப்ரெஷன்லையும் டிஸ்கரேஜ்மெண்ட்லையும் பயத்திலும் அப்படியே படுத்து கிடக்கிறார்களே. இதுக்கு காரணம் 2 பேர். ஒன்று பிசாசு, இன்னொன்று ஆதாம். கவனிங்க, அன்னைக்கு அவன் படுத்து கிடந்தது கூட இந்த 2 பேர் தான் காரணம். ஒன்று பிசாசு, இன்னொன்று ஆதாமோடு சேர்ந்த ஏவாள். இது இவங்க பண்ண அருமையானவர்களே ஒரு மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு உலகத்தையே படுக்க வைத்து விட்டது, மனுக்குலத்தையே படுக்க வைத்து விட்டது. அவனால் எழும்ப முடியாமல் அவன் படுத்து விட்டான். இப்போ கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். எப்படி எழும்பணும்னு மக்கள் கேட்குறாங்களே, எப்படி நானா எழும்புறது, கர்த்தரனே எழும்புன்னு சொல்கிறாரு, எப்படி பாஸ்டர் எழும்புறதுன்னு. அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். கவனிங்க, இந்த மனுக்குலம் விழ வச்சு இந்த மனுக்குலமே விழுந்ததுக்கு காரணம் ஏவாள் பாட்டியினுடைய வாய். அவள் வாயால் தான் மனுக்குலமே விழுந்து விட்டது. கவனிங்க, மிக முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் சொல்லும்படி விரும்புகிறார். அங்கே தான் ஆரம்பித்தது மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனுடைய விழுகை. அவன் படுத்தது, அவன் நல்லா இருந்தவன் கீழே படுத்ததுக்கு காரணம் ஏவாளுடைய வாய். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ படுத்தது வாயால் தான் படுத்தன்னா, இப்போ நீ எழும்ப போகிறதும் வாயால் தான் நீ எழும்பணும். உன் வாய் முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் பேச விரும்புகிறார். உன்னுடைய வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன் வாயால் தான் நீ எழும்ப போற. ஏன்னா மனுக்குலம் விழுந்தது வாயால் தான் விழுந்தது. ஏவாள் தன்னுடைய வாயில தவறாய் பேசி மனுக்குலத்தை விழ வச்சுட்டா. மனுஷன் விழுந்து போனான். இப்ப மறுபடியும் மனுஷன் எழுமணும், படுக்கையிலிருந்து எழுமணும். சாப படுக்கையிலிருந்து, பாவ படுக்கையிலிருந்து, தரித்திர படுக்கையிலிருந்து, சோர்வின் படுக்கையிலிருந்து, எல்லா குழிக்குள்ள கடந்து அவன் எழுமணும். குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து அவன் எழுமணும்னா அவனுடைய வாய் ரொம்ப முக்கியம். வாயை வச்சுதான் எழும்ப போற. அதனாலதான் வாயில முடியாது, நடக்காது, இல்ல, அது வராது, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முடிவு கட்டுங்கள். வாயை முதலாவது மாற்றுங்கள். நீங்க உங்க வாழ்க்கை எழும்புறதுக்கு முன்னால உங்க வாய் எழும்பணும்னு கர்த்தர் பேசுகிறார். உங்க வாழ்க்கை எழும்புறதுக்கு முன்னால வாய் எழும்பணும்.
வாயை எழுப்புங்க, வாயை மாற்றுங்க. ஒரு ஃப்ளைட்டு வந்து அருமையானவர்களே, ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகணும், அது மேலே போகணும், மேலே பறக்கணும்னா முதல்ல அதனுடைய வாய்ப்பகுதி, அதனுடைய மூக்கு பகுதி, அதனுடைய அந்த முன்னால் இருக்கிற அந்த மூக்கு மாதிரி இருக்கிற அந்த நுனி, அதுதான் டேக் ஆஃப் ஆகும்போது முதல்ல மேலே எழும்பும். அது மேலே எழும்பும் பொழுது ஒட்டுமொத்த ஃப்ளைட்டும் மேலே எழும்புகிறது, ஒட்டுமொத்த விமானமும் மேலே எழும்புகிறது. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால நேரத்தில் சொல்லுகிறார், வாழ்க்கை எழுமணுமா, வாழ்க்கை மேலே எழுமணுமா, உன் வாய் எழும்பட்டும். உன் வாய் முதலாவது எழும்பணும். எப்படி? கர்த்தர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார், கர்த்தர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் அன்பாக இருக்கிறது போல இந்த பிதா என் மேல் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. இதெல்லாம் திரும்ப 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 வாயில சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எழும்புறதுக்கான வழிகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இது விளையாட்டை கேட்டுட்டு பிரசங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டு போனீங்கன்னா வாழ்க்கையே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க, இது வாயை மாற்றணும். வாழ்க்கை எழும்பணும்னா வாயை முதல்ல எழுப்புங்க. ஆவியானவருடைய சத்தத்தை கேளுங்கள். வாயை எழுப்புனா தான் வாழ்க்கை எழும்ப போகுது, குடும்பம் எழும்ப போகுது, தொழில் எழும்ப போகுது, வியாபாரம் எழும்ப போகுது, நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டாக போகிறது. அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆசீர்வாதமான கனி கொடுக்கிற மரமாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் வாயில், அதனால தான் கர்த்தர் சொன்னார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, விழுகிறதும் எழும்புறதும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள். விழுந்தது ஏவாள் வாயினால தான் விழுந்தா, வாயினால தான் விழ வச்சான் பிசாசு. அவனுக்கு தெரியும், வாயை பிடிச்சு வாயில கோளாறு ஏற்படுத்திட்டா வாழ்க்கையை முடிச்சிடலாம், வாழ்க்கையை கன்ஃபியூஸ் பண்ணிடலாம், வாழ்க்கையை கீழே தள்ளிடலாம். தெரியும் தெரியும். கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ வாய், அவன் சொன்னபடியே ஆகும். கர்த்தரா தான் பேசுறார், அவன் சொன்னபடியே ஆகும். இவன் வாயில தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். திரும்ப 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 இந்த வாயில கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். கர்த்தரை அன்பா இருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி சொல்லணும். தேங்க்யூ லார்ட். திரும்ப திரும்ப உங்கள் வாயில நன்றி ஆண்டவரே, உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, என் மேலே அன்பாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை நேசிக்கிறதுக்கும் என்னை நீங்கள் நினைக்கிறதுக்கும் நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, நான் ஏமாத்துறோம், நான் ஒன்றுமே கிடையாது, ஆனால் என்னை நினச்சிங்களே, என்னை நேசிச்சிங்களே, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. திரும்ப 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 வாழ்நாளெல்லாம் இதுவே நம்முடைய வாழ்க்கை முறையாய் மாற வேண்டியது மிக அவசியம். இதுக்கு ஒரு பெரிய டிசிப்ளின் தேவை, இதுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, இதுக்கு ஒரு தீர்மானம் தேவை. இதெல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது தான் இது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ வாழ்க்கை மாறணும்னு விரும்புகிறவர்கள் வாயை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இது திட்டவட்டமாய் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் வாழ்க்கையில், திட்டவட்டமாக. இது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வாயில் கர்த்தரை துதிக்கிறத ஆராதிக்கிறத பற்றி பேசலை, அது ஒரு மணி நேரம் நடக்கும். ஆனால் நான் சொல்கிறது, வீட்டில் 6 நாளும் பாருங்கள், 24 மணி நேரமும் வாயில் கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் வாய் திரும்ப திரும்ப கர்த்தரை துதிக்கிற வாயாக, கர்த்தரை உயர்த்துகிற வாயாக, கர்த்தருடைய அன்பை குறித்து பேசுகிற வாயாக, உங்கள் வீட்டுக்குள்ளே கூட கர்த்தரை உயர்த்துகிற வாயாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாயாக. ஒரு சின்ன நன்மை வந்தால் கூட நன்மைக்காக உடனே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நன்மை கிடைக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் இந்த நன்மையை கொடுத்தீரே, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, இந்த சாப்பாட்டை கொடுத்தீரே, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. சுகத்தை கொடுத்தீரே. பாருங்க, காலையில் நீங்கள் உயிரோடு எந்திரிச்சிருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நேற்று இரவு படுத்த அநேகர் காலையில் எழும்பலை, நீங்கள் எந்திரிச்சிருக்கிறீங்கன்னா உங்கள் மேலே கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காருண்யம் இருக்கிறது. நினச்சி நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். வாய் அதான் சொல்கிறேன், உங்கள் வாய் கர்த்தரை துதிக்கட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எழும்ப வேண்டியவர்கள் படுக்கையில் இருக்கிறவர்கள் அல்ல,
இருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் எழும்பணும், முன்னேறணும். இது கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தில் ஒரு ஜீவனுள்ள தேவன் என்பதை உலகம் காண வேண்டும், மற்றவர்கள் காண வேண்டும். தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும். இந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புறதுக்கு முன்னால் தேவ அன்பு நம்முடைய வாயை நிரப்பணும். பாருங்கள், தேவ அன்பு நம்முடைய வாயை, மனதை நிரப்பும் பொழுது உள்ளம் நிரம்புகிறது, வாழ்க்கை நிரம்புகிறது. இது விதமாய் நிரம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறை, மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை இன்னும் இந்த அன்புக்குள்ளே வராமல் அந்த அந்த பிசாசினுடைய அந்த கசப்பில், அந்த வைராக்கியத்தில், அந்த பகையில், அவனுடைய தீமைகளினால் நிறைந்து தீமையை அனுபவித்து இந்த உலகத்தில் போக்கு இடமே இல்லாமல் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இயேசு சொன்னது போல மெய்ப்பண்ணில்லாத ஆடுகளைப் போல வழிதப்பி தொய்ந்து போனவர்களாய், அருமையாளை சிதறப்பட்டவர்களாய் திரிகிற இந்த ஆடுகள் மேலே ஒரு அக்கறை, கரிசனை. இது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் பரலோகம் போக போகிறேன், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இப்போ என்னை போல மற்றவர்களும் வரணுமே, என்னை போல மற்றவர்களும் கர்த்தர் பக்கம் வரணுமே, என்னை போல இந்த மதுரை பட்டணம் கர்த்தர் பக்கம் வரணுமே. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த ஒரு ஆசை, இந்த ஒரு ஏக்கம் எப்படி இயேசுக்குள்ளே இருந்ததோ அதே போல் நமக்குள்ளே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நமக்காக மாத்திரம் இயேசு மரிக்கலை, நமக்காக மாத்திரம் இயேசு ரத்தம் சிந்தலை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார். அதுதான் போன வாரம் வாசித்தோம், அதையே மறுபடி வாசிப்போம், திருப்புவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ரட்சிக்கப்பட்ட பவுல் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பிசாசினுடைய பகை, பிசாசினுடைய வைராக்கியம், பிசாசினுடைய கசப்பு எங்களை நெருக்கி ஏவிக்கொண்டிருந்தது. அதனால தான் கிறிஸ்தவர்களெல்லாம் அடித்து துன்பப்படுத்துறதுக்காக ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நான். பாருங்க, பவுல் சொல்கிறாரு, அந்த ஒரு கசப்பு, வைராக்கியம், பகை, கோபம், இதுதான் எங்களை நெருக்கி ஏவிக்கிட்டு இருந்துச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால். ஆனால் என்னைக்கு இயேசு உள்ள வந்தாரோ, அன்பின் தெய்வம், அன்பின் இயேசு, அன்பின் ஆண்டவர் என்னைக்கு எங்களுக்குள்ள வந்தாரோ அன்று முதல் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எது உங்களை நெருக்கி ஏவுதுன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இது பிசாசினுடைய சரக்குகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க. கோபம், பகை, வைராக்கியம், கசப்பு, இவைகளெல்லாம் தலை தூக்கவே விடக்கூடாது. இவைகளெல்லாம் பிசாசினுடைய சரக்கு. இப்போ கிறிஸ்து உள்ள வந்துட்டா அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு தீங்கு நினையாது. அன்பு சகலத்தை நம்பும். அன்பு சகலத்தை சகிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய உள்ளத்தை நெருக்கி ஏவ வேண்டும். அது ஏவுறதுனால என்ன நடக்குது பாருங்க. அவர் சொல்றாரு, எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் தான் பாயிண்ட். ஒருத்தரை பாக்கி விடலை கர்த்தர். ஒருத்தரை பாக்கி விடலை. இந்த உலகத்தில் ஆதாமிலிருந்து இந்த உலகத்தில் பிறக்க போகிற கடைசி மனிதன் அத்தனை பேருக்காகவும், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பாயிண்ட் என்னன்னா, இப்போ ரட்சிக்கப்படாத லட்ச மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு ஏற்கனவே மரித்து விட்டார். கவனிக்கணும், இதெல்லாம் உள்ளே போகணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளே போகணும். அப்போ தான் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது
ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை பார்க்கும் பொழுது இவருக்காக இயேசு மரிச்சிட்டாரேன்ற எண்ணம் முதலாவது உள்ள வரணும். இவருக்காக ரத்தம் சிந்தப்பட்டு விட்டதேன்ற ஒரு ஒரு எண்ணம் முதலாவது உள்ள வரணும். இந்த மனிதனுக்காக, இந்த மனுஷிக்காக, இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக இயேசு ஏற்கனவே மரித்து விட்டார், இயேசு ஏற்கனவே ரத்தம் சிந்தி விட்டார் என எல்லாருக்கும் ஒருத்தரை பாக்கி விடாம எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி விட்டார், எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்து விட்டார். ரட்சிக்கப்படாத உங்க கணவன், ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பெற்றோர், ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரவங்க, அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்காக இயேசு மரித்து விட்டார், இவர்களுக்காக இயேசு ரத்தம் முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கணும். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். ஏன்னா அவர்களுக்காக இயேசு மரித்தார். காரணம் என்னவென்றால் அவர்களும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், அவர்களும் தேவனுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள், அவர்கள் தேவனுடைய பார்வையில் மரியாதைக்குரியவர்கள். எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், எவ்வளவு கெட்டவங்களா இருக்கலாம், எவ்வளவு மோசமான ஆளா இருக்கலாம், கொலகாரனா இருக்கலாம், கொள்ளக்காரனா இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். அவனுக்கு அவன் கர்த்தர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவர்களுக்கு அவன் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். முதலாவது அந்த பார்வை நமக்குள்ள வரும். அந்த பார்வை உள்ள வரும் பொழுதுதான் அவர்களுக்காக இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணுமே என்ற ஒரு ஏக்கம், இன்னும் கொஞ்சம் அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுமே என்ற ஒரு பாரம் நமக்குள்ள உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவை எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் சொல்றாரு. நிதானி, அந்த ஒரு நிதானம், அந்த ஒரு அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். அது வரும் பொழுது யாரை பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகும். யார் ரட்சிக்கப்படாத ஒரு நபரை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு பாரம், கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு பாரம், அப்படிப்பட்ட அன்பு எங்கள் உள்ளத்தை நிரப்பட்ட ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நிரப்பட்ட ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எல்லாரும் ஏறெடுங்கள், எல்லாரும் ஏறெடுங்கள், உண்மையாக ஏறெடுங்கள், ஜெனியூனாக கர்த்தர்கிட்ட கேளுங்க. அது இது சாதாரணமாக வர்றதில்லை, கர்த்தர் தான் இதை கொடுக்கணும். கவனிங்க, எல்லாருக்காக மரித்தார்னு சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எல்லாருக்காகவும் மரித்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாருடைய எல்லா பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது, எல்லாருடைய எல்லா அக்கிரமமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது, எல்லாருடைய எல்லா மீறுதலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. சுமத்தப்பட்டு அவர் மரித்தார், சுமத்தப்பட்டு அவர் மரித்தார். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாருடைய பாவம், அக்கிரமம், மீறுதல், அநியாயம், வியாதி, பலவீனம், தரித்திரம், வறுமை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் மேல பிதா சுமத்தினார். எப்படி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாவங்கள் தொலைக்கப்படுவதற்கு, அந்த பாவம் நிவர்த்தியாவதற்கு வெள்ளாட்டு கடாவின் மேல் அந்த பாவத்தை போய் சுமத்துனாங்களோ, அந்த பாவத்தை அந்த வெள்ளாட்டு கடாவின் மேல ஏத்துனாங்களோ, அதுபோலவே கிறிஸ்துவின் மேல அத்தனை பேருடைய பாவமும் சுமத்தப்பட்டது. காமிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் கண்களை திறந்து கொஞ்சம் பார்க்கணும், இவைகளெல்லாம் அறியணும், பார்க்கணும். ஆவியின் கண்கள் திறக்கப்படணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான், ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் இவருடைய பாவம் இயேசுவின் மேலே போயிடுச்சு, இவருடைய அக்கிரமம் இயேசுவின் மேலே போயிடுச்சே. இப்படிப்பட்ட நிலையில் இந்த மனுஷன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, இப்படிப்பட்ட நிலையில் இந்த மனுஷன் அந்த நரகத்தை போய் சந்திச்சிடக்கூடாது, எப்படியாவது கர்த்தர்ட்ட வரணும் என்ற ஒரு வாஞ்சை, தாகம் நமக்குள்ள உண்டாக வேண்டும். வாசிக்கலாம். லேவியராமத்தின் புஸ்தகம், லேவியராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், லேவியராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். லேவியராமம் 16:15. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை, வெள்ளாட்டு கடாவை கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து
அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்காகவும் அப்படியே செய்ய கடவன். இப்ப கவனிங்க, பாவ நிவிர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, அதாவது ஆசாரியனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோன் ஆசாரியனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். இப்ப கவனிங்க, இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும், அதான் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. என்னுடைய சப்ஜெக்ட் பாயிண்ட் என்னன்னா, இஸ்ரவேல் சபையார் அத்தனை பேருக்காகவும் வெள்ளாட்டு கடா கொல்லப்பட்டது, அத்தனை பேருடைய பாவமும் சுமத்தப்பட்டது, அத்தனை பேருடைய அக்கிரமமும் சுமத்தப்பட்டது. ஒருத்தன் மிஸ் ஆனா கூட, ஒருத்தன் அதுல மிஸ் ஆனாலும் தண்டனை வந்துடும், செத்துருவான், அவ்வளவுதான். ஒருத்தன் அதுல மிஸ் ஆனா தண்டிக்கப்படுவான், மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே ஒருத்தனும் மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லாருடைய பாவமும் அந்த கடாவின் மேலே கடத்தப்பட வேண்டும், எல்லாருடைய அக்கிரமமும் அந்த கடாவின் மேலே கடத்தப்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், அகில உலகத்தினுடைய பாவம் இயேசுவின் மேலே கடத்தப்பட்டது, சுமத்தப்பட்டது. ஆகவேதான் யோவான் சாணன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த காலவெளியிலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டும். அத்தனை பேருடைய பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது, அத்தனை அக்கிரமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது, அத்தனை மீறுதலும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்டனை, அத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்டனை அந்த ஒரு நபருக்கு வந்தது. அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டும். அருமையான நன்றி நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அழகும் இல்லை அவருக்கு, அழகும் இல்லை அவருக்கு, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. உலகத்திலேயே அழகற்றவராய் சௌந்தரியமற்றவராய் தொங்குகிறார். காரணம், அருமையான எல்லா பாவமும் எல்லா அக்கிரமமும் இயேசுவின் மேல சுமத்தப்பட்டது. ஏன்னா ஒரு ஆள் மிஸ் ஆனா கூட அருமையான நரகத்துக்கு போயிடுவான். ஒருத்தன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ ஒருத்தன் நரகத்துக்கு போறான்னா அது கர்த்தரால போகல, அவனே சூஸ் பண்ணி போகிறான், அவனே சூஸ் பண்ணுகிறான். அவனே இந்த கிறிஸ்துவின் அன்பை தெரியாமல், இந்த கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு தெரியாமல், இந்த பாவ பரிகாரம் தெரியாமல் அவனா போறானே தவிர கர்த்தர் யாரையும் நரகத்துக்கு அனுப்பல. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எப்படி கர்த்தர் நேசிக்கிறாரோ அதுபோல நாமும் நேசிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டும். அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக இயேசு மரித்தார். காண்பிக்கிறேன், வேதத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறேன். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, தப்பு, நம்முடைய பாடுகள்னு வாசிக்கக்கூடாது. அதை எப்படி வாசிக்கணும்னா, நம்ம எல்லாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. ஒரு ஆளை மிஸ் பண்ணல கர்த்தர், ஒரு ஆளை விடல. அன்றைக்கு கல்வாரியிலே இயேசு தொங்கின பொழுது ஒரு ஆளை கூட விடவில்லை. அவை இன்றைக்கும் ஒரு ஆளும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற அந்த ஏக்கம் நமக்குள்ள வரணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஆளையும் மிஸ் பண்ணல. நம்ம எல்லாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாருடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இப்ப 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இல்லை, நம்ம எல்லாருடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்ம எல்லாருடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதை சொல்லிட்டு தான் இதனுடைய தொடர்ச்சியா தான் அடுத்து 6வது வசனத்துல அவர் எழுதுறார், நாம் எல்லாரும், பாயிண்ட், நாம் எல்லாரும், ஒருத்தர் விடாம, ஒரு ஆள் விடாம, நாம் எல்லாரும்
ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இப்ப கவனிங்க, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் மேல் விழப்பண்ணினார். ஒரு ஆள் பாக்கி இல்லை, ஒரு ஆள் பாக்கி இல்லை. அவன் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவி, சின்ன பாவி, நடுத்தர பாவி, யார தாயின் வயிற்றில் மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல விழப்பண்ணினார். இப்ப யாரும் அந்த அக்கிரமத்தை சுமக்க வேண்டியதில்லை, அந்த அக்கிரமத்துக்கான தண்டனையை பெற வேண்டியதில்லை, அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இவனுக்கு வர வேண்டியதில்லை, அதனுடைய முடிவாகிய நரகத்துக்கு ஒரு ஆள் கூட போக வேண்டியதில்லை. அப்படி ஒரு ஆள் போறான்னா கர்த்தர் காரணர் இல்லை. ஒன்று, அவன் சூஸ் பண்றான். ரெண்டு, நாம் அறிவிக்க வேண்டியவர்களுக்கு இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறோம். இந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். நாம் அறிவிக்க வேண்டியது இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை, இந்த 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 நல்ல செய்தியை மனிதர்களுக்கு அறிவிக்கும்படி முதல்ல ஜெபிக்கணும். முதல்ல இந்த பாரம் உள்ள வரணும். தேவனுடைய பார்வையில எப்படி அத்தனை பேரும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்காக இயேசு மரித்து விட்டார். எல்லாருக்காக அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து விட்டார். ஆகவே என்னை பொறுத்தளவில் வேதத்தின்படி கர்த்தாவே ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்கன்னு சொல்கிறது அவ்வளவு சரியான ஜெபமாய் எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் யாரும் அப்படி ஜெபித்த மாதிரி இல்லை. கர்த்தாவே ரட்சிங்கன்னு ஏதோ கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு அவர் விரும்பாத மாதிரியும், நான் ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு அந்த ஆட்டிடியூடில் இருக்கக்கூடாது. இது கர்த்தர் மாத்திரம் இல்லை, மனுஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். கர்த்தர் பாவங்களை மன்னித்து விட்டார். இப்போ மனிதன் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து விட்டார். இப்போ மனிதன் அதை புரிந்து அறிந்து அந்த அன்புக்கு நேராய் வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆகவேதான் கடந்த வாரம் நான் வாஸ்து காண்பித்தேன். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும், பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகவே கர்த்தாவே ரட்சிங்க ரட்சிங்கன்னு ஏதோ கர்த்தர் ரட்சிக்க மாட்டேன், அப்படிலாம் ரட்சிக்க மாட்டேன், உன் வீட்டுக்காரரை நான் ரட்சிக்க மாட்டேன், அப்படிலாம் ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி மைண்டில் யோசிக்கக்கூடாது. இந்த உங்கள் வீட்டுக்காரரை, உங்கள் பெற்றோரை, உங்கள் பிள்ளைய, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை, உங்கள் சொந்தக்காரவங்களை ரட்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ இயேசு அத்தனையும் செய்து முடித்து விட்டார். முதலாவது இந்த அறிவு நமக்குள்ளே வரணும். இந்த அறிவு நமக்குள்ளே வரணும். இந்த அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது யாரை பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு பாரம், அன்பு. அன்பு, ஐயோ இந்த மனுஷன், கர்த்தர் இந்த மனிதனுக்காக ரத்தம் சிந்திட்டாரு, கர்த்தர் இந்த மனிதனுக்காக ஜீவனை கொடுத்துட்டாரு, இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்துட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு. இனி இந்த மனுஷன் நரகத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகிறது நியாயம் கிடையாது, நரகத்துக்கு போகிறது நியாயம் கிடையாது. அது கர்த்தர் இவனுக்காக ரத்தம் சிந்தி வேஸ்ட்டாக போயிடும், அந்த மனிதனுக்காக ரத்தம் சிந்தினது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. கர்த்தாவே என்னை பயன்படுத்தும், என்னை உபயோகப்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது காலம் சமயமாக இருக்கிறது, திருடன் வருகிற விதமாய் இதோ சீக்கிரமாய் வருவார். பாருங்க, அவர் வரும் பொழுது பவுல் எழுதுகிறார், அவர் வரும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக நாமும் அவரை சந்திப்போம்னு பவுல் வாழ்ந்த நாட்கள்லேயே இயேசுவின் வருகை 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். இன்னும் வரல, இன்னும் இயேசு வரல. எப்போ வருவார் தெரியாது. ஆனால் ஏன் இன்னும் வரலன்னு நமக்கு தெரியும், ஏன் இன்னும் வராமல் இருக்கிறார்னு நமக்கு தெரியும். அதை அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, அதை மாத்திரம் வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுருவின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார்? ஏன் வராமல் இருக்கிறார்? இயேசு வராருன்னு சொல்கிறீங்களாப்பா, ஏன் வராமல் இருக்கிறாரு? எப்போ வருவார்னு இன்றைக்கி நிறைய கிண்டல் பண்ணி கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாவம், தெரியலை. சத்திய வசனம் சொல்லுகிறது, உனக்காக தான் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறார். கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிற, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எப்படியாவது நீ மனம் திரும்புவாய், எப்படியாவது நரகத்துக்கு நீ தப்பி விடுவாய், பரலோகத்துக்கு நீ வருவாய், அவரோடு கூட நீ வாசம் பண்ணுவாய், அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள் நீ பிரவேசிப்பாய். எல்லாரும் பிரவேசிக்கணும், எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும், இந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாரும் மனம் திரும்பணும். ஏன்னா எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேல் சுமத்தப்பட்டு விட்டது, எல்லாருடைய மீறுதலும் அவர் மேல் சுமத்தப்பட்டு விட்டுள்ளது, எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, ஒருவர் கூட பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, ஒருவர் கூட அந்த அக்கினி கடலில் தள்ளப்படக்கூடாது, ஒருவர் கூட தாகத்தால் நித்திய தாகம், நித்திய தாகம், தாகம் அருமையானவர்களே தீர்க்கப்படவே படாது. தாகம் வேதத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமான் அந்த அக்கினி நரகத்தில் பாதாளத்தில் கடந்து சொல்றான், அவனுடைய தாகத்தினுடைய கொடூரத்தில் சொல்றான், லாசரு தன்னுடைய விரலை தண்ணீரில் தோய்த்து, இல்லை விரலின் நுனிய தண்ணீரில் தோய்த்து அந்த தண்ணியை கொடுத்தா என் தாகம் தீருமே. உங்களுக்கு தெரியாவிட்டால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஐஸ்வர்யவான் இந்த 2000 வருஷமா அதே தாகத்தில் தான் இருக்கிறான் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 2000 வருஷம் இன்னும் அவன் தாகம் தீர்க்கப்படலை. இன்னும் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் தாகம் தீர்க்கப்பட போறதில்லை. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட இடத்துக்கு மனிதர்கள் தப்ப வேண்டும். இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள் தப்ப வேண்டும். இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்முடைய உறவினர்கள், நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இடத்துக்கு போயிடக்கூடாது என்கிற வாஞ்சை, தாகம். கர்த்தாவே, இந்த தேவ அன்பு என்னுடைய உள்ளத்தை நிரப்பட்டும். எல்லாரையும் நேசிக்கிறது போல, நீர் நேசிக்கிறது போல நானும் நேசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மேலே நமக்கு ஒரு கரிசனை. விசேஷமாய் கர்த்தர் நம்மை குடியிருக்க வைத்திருக்கிற, கர்த்தர் நமக்கென்று கொடுத்த இந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் திரும்பணும். பல லட்சம் மக்கள் இன்னும் வெளியே தான் இருக்கிறாங்க, சபைக்கு வெளியே தான் இருக்கிறார்கள். சபைக்கு உள்ள இல்லை, சபைக்குள்ள சில நூறுகள், எல்லா சபையை சேர்த்து எடுத்தாலும் சில நூறுகள், சில ஆயிரங்கள், வெளியே தான் பல லட்சங்கள். இப்போ இந்த பாரம், இந்த ஏக்கம் நமக்குள்ளே வரணும். கர்த்தாவே, என்னை பயன்படுத்தும், என் வாயை பயன்படுத்தும், என்னுடைய மனதை பயன்படுத்தும். எப்படி ஆகிலும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் இந்த நரகத்துக்கு தப்ப வேண்டும், அந்த அகோரமான அந்த 2ஆம் மரணத்துக்கு தப்ப வேண்டும், பாதாளத்துக்கு தப்ப வேண்டும். அதற்கு என்னை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ அன்புக்காய், நம்மீது கர்த்தர் வைத்த அன்புக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இந்த கல்வாரிக்காக, சிலுவைக்காக, இரத்தத்துக்காக நன்றி செலுத்துங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருப்பதற்காக இவ்வளவு கிரயம் கொடுக்கலை, அந்த இருக்கிற படுக்கையிலேயே இருப்பதற்காக இந்த கிரயம் கொடுக்கலை. அந்த சாப படுக்கை, இந்த தரித்திர படுக்கை, அதிலேயே கிடப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. எழுந்திரு, கர்த்தர் பார்த்து சொல்ற, எழுந்திரு, வாயை முதல்ல மாற்று. வாயில் நீ எழும்பிட்டேன்னா வாழ்க்கை எழும்பிடும். இவ்வளோ பெரிய திட்டம் கர்த்தர் வச்சுதான் கல்வாரியில் ரத்தத்தை சிந்தினார். இது நமக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் கர்த்தர்
இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எவ்வளோ பெரிய வார்த்தை! ஆகவே அக்கிரமத்தை சுமந்து திரிய வேண்டியதில்லை. இப்போ அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது, பரிந்து பேச வேண்டியதும், அவர்களுக்காக உழைக்க வேண்டியதும், அவர்களுக்கு எப்படியாவது இந்த சுவிசேஷம் போயிடணுமே, இந்த நற்செய்தி போயிடணுமே, அவன் காதில் விழணுமே. என்னை பயன்படுத்த ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுப்போம். சபையாய் ஒப்பு கொடுப்போம். இந்த சபை ஒரு ஊழியம் செய்கிற சபையாய், ஆத்துமக்களை ஆதாயம் செய்கிற சபையாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆத்தும பாரமுள்ள சபையாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சிலருக்குள்ள அந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் எல்லாருக்குள்ளே இந்த பாரம் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். Everyone should have that burden for souls. நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய காருண்யத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய அன்பு எங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் மாறட்டும். கர்த்தாவே, பணம் இல்லை, நாங்கள் செய்கிற வேலை இல்லை, எங்கள் தொழில் இல்லை, எதுவுமே எங்கள் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய அன்பு அதுவே எங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாய் மாறுவதாக. அன்பிலே நிலைத்திருக்க, அன்பிலே நிலைத்திருக்க, அன்பை நினைக்க இல்லை, அன்பிலே நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஏன்னா எங்களுக்காக இரத்தம் சிந்தி இந்த அன்பை நிரூபித்திருக்கிறீர். ஜீவனை கொடுத்து இந்த அன்பை ப்ரூவ் பண்ணியிருக்கிறீர். அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம், சிலுவை நோக்கி பார்க்கிறோம், இரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவை, எழும்ப முடியாதவர்கள் எழும்புவார்களாக. கர்த்தாவை, படுத்திருக்கிறவர்கள் எழும்புவார்களாக. இருக்கிற நிலையிலே இருக்கிறவர்கள் எழும்புவார்களாக. ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் வாழ்க்கையில் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, அதோடு எங்களைப் போல இந்த கிறிஸ்துவின் அன்பை கர்த்தாவே புரியாமல் அறியாமல் இருக்கிற மக்கள் இதை புரிந்து அறிந்து உம்முடைய சமூகத்துக்கு வர, இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த தேவ அன்பை புரிந்து கொள்ள, தேவன் எவ்வளவாய் அவர்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தாவையுடைய கண்களை திறந்து விடுவீராக. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அதற்கு எங்களுடைய சபையை நீர் பயன்படுத்தும். எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பலன் பிள்ளைகளை தாங்கட்டும். கர்த்தாவின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சர்ற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்த்தாவை, போக்கில் வரத்தில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.